right normal day. So Florian வந்து explain பண்றாரு அவரோட work எப்படி இருந்துச்சு. ஸோ ஆனால் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஒன்று, பட் அங்கே அவர் நடக்கிறது ஒன்று. ஓகேங்களா? நம்மளே சில டைம் சொல்லுவோம்ல, அப்பா எனக்கு செம்ம வேலை, ஆனால் வேலையே இருந்திருக்காது, அந்த மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதே மாதிரி தான் இவர். ஸோ இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தஸ் வார் ஐன் டாக் ஸோ ஃபீல் ஸ்ட்ரெஸ்ஸு, பா இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. மார்னிங் என்ன பண்ணியிருக்காரு, மார்கன் பினிஷ் ஜூ ஐனர் குண்டின் கெஃபாரன். மார்னிங்கு வந்து ஒரு கஸ்டமரை மீட் பண்ண போனேன். அதுக்கப்புறமா ich habe den ganzen Vormittag mit einer Firma gesprochen. அந்த ஹோல் டே ஒரு கம்பெனியோட பேச்சுவார்த்தை இருந்துச்சு. Mittags hatte ich eine Besprechung mit der Chefin und dann habe ich mit Kunden zu Mittag gegessen. ஸோ மத்தியானம் வந்து பாஸோட வந்து மீட்டிங் இருந்துச்சு, ப்ரெசன்டேஷன். அதுக்கப்புறமா கஸ்டமரோட லஞ்சுக்கு போயிட்டேன். Am Nachmittag habe ich eine Angebot geschrieben und eine Präsentation geplant. ஸோ மத்தியானத்துக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்காராம், ஆஃபர்ஸ் எல்லாம் எழுதியிருக்காராம். அதுக்கப்புறமா ஏதோ ப்ரெசன்டேஷன் பிளான் பண்ணாராம். Dann habe ich meine Kollegin getroffen und wir haben über eine Projekt diskutiert. அதுக்கப்புறமா கொலீகை மீட் பண்ணேன். ஸோ ஒரு ப்ராஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு. ஆனால் பிக்சரில் நடக்கிறது பார்த்தா எப்படி இருக்கு, வேற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ ஸ்பாசியர்காங் மார்க்கன். ஸோ ஆக்சுவலாக நடக்குது, இங்கே ஆக்டிவிட்டிஸ் போட்டிருக்காங்க. ஸ்பாசியர்காங் மார்க்கன்னா வாக்கிங் போகிறது. இன்டர்நெட் கிறிஸ்டன் லேசன், இன்டர்நெட்டில் வந்து மெசேஜ் படிக்கிறது. டென்னிஸ் ப்ளே பண்ணுறது. ஜூம் மிட்டாகெசன், மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்றது. ஜூம் டென்னிஸ் பிளாட்ஸ் ஃபாரன். ஸோ டென்னிஸ் பிளேஸ்க்கு டிரைவ் பண்ணுறது. ஆனால் நிஜமாக என்ன ஆச்சுன்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நேற்று வீடியோ நீங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா, நேற்று கிளாஸ்க்கு வந்தவங்களுக்கும் சரி, நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கும் சரி இது நல்லா புரியும். ஸோ ஃபாரன்ன்றது பாஸ்ட் டென்ஸில் என்னவா மாறுது, கெஃபாரன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு, டென்னிஸ் பிளேஸ்க்கு ட்ராவல் பண்ணுறாரு. ஹி டிரைவ்ஸ் டு த டென்னிஸ் பிளேஸ். ரீச்ட் ஜூம் டென்னிஸ் பிளாட்ஸ் கெஃபாரன். ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூ கலரில் டைப் பண்ணி வச்சிருக்குது, நீங்கள் நோட் பண்ணணும். ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு நம்ம இங்கே சொல்ல போகிறோம். erst zum Tennisplatz gefahren. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, hat Tennis gespielt. ஸ்பீலன்ன்றது வந்து என்னவா மாறுது, gespielt. மத்தியானம் என்ன சாப்பிட்றாரு, லஞ்சு சாப்பிட்றாரு. வேற கஸ்டமர் கிடையாது, ஒரு ஃப்ரெண்டோட லஞ்ச் சாப்பிட்றாரு. hat mit einer Freundin zu Mittag gegessen. எஸ்என் வந்து gegessen மாறுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, hat im Internet Nachrichten gelesen. ஸோ மெசேஜஸ் படிக்கிறாரு, இன்டர்நெட்டில் மெசேஜஸ் படிக்கிறாரு. லேசன்ன்றது கெலேசனாக வருது. hat einen Spaziergang gemacht. ஸோ அதுக்கப்புறமா வாக்கிங் போகிறாரு. மார்க்கன்ன்றது gemacht அப்படின்னு வரும். ஸோ ஒருவேளை வீடியோ நீ இது என்னன்னு புரியலன்னா நேற்று வீடியோ செக் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அப்புறம் நேற்றெல்லாம் என்ன பண்ணீங்க, what did you do yesterday? Was haben Sie gestern gemacht? ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட்டாக நீங்கள் சென்டென்ஸ் எழுதுனீங்கன்னா மார்க்கன் வந்து gemacht, பிளானன் geplant, லேர்னன் முடிச்சு. நேற்று செஞ்ச வேலை முடிஞ்சிச்சு, பாஸ்ட் டென்ஸில் தானே வரும். ஸோ அதனால நீங்கள் பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லணும். லேர்னன் வந்து gelernt, reden geredet, arbeiten gearbeitet, sehen gesehen, diskutieren diskutiert, treffen getroffen, gehen gegangen, fahren gefahren, bleiben geblieben, schreiben geschrieben, sprechen gesprochen, telefonieren telefoniert, essen gegessen. ஸோ இதுக்கெல்லாம் என்னவா மாறுதுன்றதை நீங்கள் இது பண்ணணும். ஸோ இங்கே வந்து சிலது கொடுத்துருக்கேன் நான் இந்த சென்டென்ஸ், இது நோட் பண்ணிக்கோங்க. கெஸ்டன் habe ich gearbeitet. arbeitenன்றது வந்து gearbeitet-ஆக மாறிடும். எஸ்டர்டே நான் ஒர்க் பண்ணேன். Ich habe mit meiner Freundin telefoniert. என்னோட ஃப்ரெண்டோட பேசினேன். telefonieren வந்து telefoniert. Am Abend habe ich Deutsch gelernt. ஸோ ஈவினிங்கில் நான் ஜெர்மன் படித்தேன். Deutsch lernen வந்து gelernt. Dann habe ich einen Film gesehen. ஸோ sehen-ன்றது gesehen. Then I watched a film. Ich habe Pizza gegessen. நான் பிஸா சாப்பிட்டேன். ஸோ எஸ்என்ன்றது gegessen. Später habe ich mit meiner Family gesprochen. அதுக்கப்புறம் என் ஃபேமிலியோட பேசிட்டு இருந்தேன்.
Wir haben über die Schule diskutiert. We discussed about the school. Danach habe ich einen Freund getroffen. அதுக்கப்புறமா என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். Treffenன்றது getroffen. 22 Uhr bin ich nach Hause gegangen. So 11 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். Dann habe ich einen kurzen Text geschrieben. அதுக்கப்புறமா ஒரு ஸ்மால் டெக்ஸ்ட் எழுதினேன். ஸோ இந்த மாதிரி இந்த வேர்ப்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மாறும் உங்களுக்கு. ஸோ நேற்று வீடியோ செக் பண்ணுங்க மறுபடியும் புரியலன்னா. ஸோ இது எல்லாமே வேர்ப்ஸ், பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற வேர்ப்ஸ். அப்புறம் Aussprache ஹா வாஸ் ஓரன்சி க்ராய்சன்சியான். ஸோ இந்த இடத்துல வந்து ஹாவோட சவுண்டு எங்கே கேட்குது, கேட்குதா கேட்கலையா, இந்த வேர்டு ஐஸ் இல்லை ஹைஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை மார்க் பண்ணும். ஏர் இல்லைன்னா ஹேர், ஹவுஸ் இல்லைன்னா ஹவுஸ், உண்ட் இல்லைன்னா ஹுண்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை நீங்கள் மார்க் பண்ணணும். Eins. heiß, Zwei. er, Drei. aus, Vier. Hund, ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொன்னாங்க? ஐஸா ஹைஸா? ஐஸ் மேம். ஓகே. நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு புரியல, ஆனா இதுதான் கரெக்ட். ஓகே. செகண்ட் ஒன் ஏர் ஆர்டர் ஹேர். சொல்லுங்க. ஏர் மேம். அப்புறம் ஹவுஸ் இல்ல ஹவுஸ்? ஹவுஸ் மேம். Und oder Hund? Hund மேம். ஓகே. இப்போ ஹோரன்ஸையும் இன்ஸ்பிரேஷன்ஸ் ஸோ அவங்க நான் இந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். அவங்க ஒரு சென்டென்ஸ் சொன்னதும் கேப் இருக்கும், அந்த கேப்பில் நீங்கள் சொல்லணும், நீங்களும் பேசணும். ஒருத்தர் கிடையாது, எல்லாருமே சொல்கிறேன் நான். Hallo Hanna, hast du heute Abend Zeit? Hallo Anna, hast du heute Abend Zeit? Hallo Hanna, 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 hast du heute Abend Zeit? சூப்பர். Hallo Hanna, hast du heute Abend Zeit? வெரி குட். Hallo Hanna, hast du heute Abend Zeit? ஓகே, எல்லாரும் சொல்லி முடிச்சிட்டிங்களா? நெக்ஸ்ட். Hans hat heute zu Hause gearbeitet. Hans hatte zu Hause gearbeitet. Hans hat heute zu Hause gearbeitet. Hans hat zu Hause gearbeitet. Gearbeitet. Hans hat heute zu Hause gearbeitet. Hans hat zu Hause gearbeitet. Hans hat heute zu Hause gearbeitet. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். Herr Huber arbeitet im Hotel Hilber in Hamburg. Herr Huber arbeitet im Hotel Hilber in Hamburg.
Herr Haber Herr Huber arbeitet arbeitet in Hotel Hilber in Hamburg. ம் Herr Huber arbeitet in Hotel Hilfer in Hamburg. Herr Huber arbeitet im Hotel Hilber in Hamburg. ம் சரி எல்லாம் சொல்லிட்டீங்களா? Herr Huber arbeitet im Hotel Hilber in Hamburg. ம் Herr Huber arbeitet im Hotel Hilber in Hamburg. ம் ஓகே. நெக்ஸ்ட் ஐன் அன்ரூஃப் பை. ஸோ இது வந்து டெலிஃபோன் காலு. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கேட்டு செக் பண்ணுறீங்களா இல்லை கேட்டுட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணுறீங்களா? கேட்டுட்டே செக் பண்ணுறோம். ஓகே. Firma Hölke, guten Tag. Sie sprechen mit Tom Müller. Guten Tag, hier ist Claudia Lange. Ich habe Ihre Anzeige gesehen. Sie suchen eine Sekretärin? Ich habe eine Frage zu der Anzeige. Tut mir leid, da kann ich Ihnen nicht helfen. Sie müssen mit Frau Selmitsch sprechen. Entschuldigung, das habe ich nicht verstanden. Können Sie den Namen bitte wiederholen? Selmitsch. S-E-L-M-I-C-Z. Danke. Können Sie mich mit Frau Selmitsch verbinden? Frau Selmitsch ist heute leider nicht da. Können Sie morgen noch einmal anrufen? Ja, natürlich. Können Sie mir die Durchwahl von Frau Selmitsch geben? Ja, das ist die 4319. Vielen Dank. Bitte. Auf Wiederhören. Auf Wiederhören. மார்க் பண்ணிட்டீங்களா? மறுபடியும் ப்ளே பண்ணுமா? சூப்பர். ம் இப்போ நீங்கள் ஆன்சர் ஆ பே சே டே அந்த மாதிரி சொல்லாமல் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் யார் சொல்கிறா? வெற்றி சொல்கிறேன். ம் Okay, guten Tag. Sie sprechen mit Tom Müller. ம் Answer is C. Same. ம் Guten Tag. Here is Claudia Lange. Ich habe Ihre Anzeige gesehen. Sie suchen eine Sekretärin. Ich habe eine Frage zu der Anzeige. சூப்பர். நெக்ஸ்ட். Angel Complaint. ம் Tut mir leid, der Name ist Ihnen nicht helfen. Sie müssen mit Frau Selmisch sprechen. Dem natürlich können Sie mir die Durchwahl für Frau Selmisch geben. இல்லையே. Das habe ich nicht verstanden. Können Sie den Namen bitte wiederholen? வீடியோ ஹோலன். அடுத்தது 3. ம் Miss S E ம் L ம் M ம் I J Z. ம் Danke, können Sie mit Frau Selmisch verbinden? ம் அடுத்தது Frau Selmisch ist heute leider nicht da. Können Sie morgen noch einmal anrufen? Ja, natürlich. Können Sie die Durchwahl von Frau Selmisch geben? ஈஸி தானே, முடிஞ்சிச்சு. சொல்லுங்க.
படிங்க, ஈஸி தானே, முடிஞ்சிச்சுல்ல, இன்னும் லாஸ்ட்ல தான் 2 தான். Yeah, das ist die 4, 3, 1, 9. என்ன வரும்? Feel and dance. ஓகே. ஸோ இங்கே என்ன கான்வர்சேஷன் என்ன நடக்குது அப்படின்னு மீனிங் சொல்லிடுறேன். ஃபிர்மா ஹோல்கே குட் அண்ட் டாக். ஸோ குட் டே திஸ் ஸ்பெஷன் வித் டாம் முல்லர். ஸோ யார் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணாலே கம்பெனி நேம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான். யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் டாம் முல்லர் அப்படின்றாங்க. குட் அண்ட் டாக், ஹியர் இஸ் கிளவுடியா லாங்கர். ஸோ ich habe ihre Anzeige gesehen. நான் உங்களோட ஆட் பார்த்தேன். Sie suchen eine Sekretärin. So you are looking for a secretary. Ich habe eine Frage zu der Anzeige. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, இல்லை என்கொயரி இருக்கு அந்த ஆடுக்கு அப்படின்னா. Tut mir leid, da kann ich Ihnen nicht helfen. Sie müssen mit Frau Selmisch sprechen. I'm sorry, I cannot help you with this. நீங்க யார்கிட்ட பேசணும்? Frau Selmischன்றவங்க கிட்ட பேசணும் அப்படின்றாங்க. அதுக்கு Entschuldigung, das habe ich nicht verstanden. Können Sie den Namen bitte wiederholen? Excuse me, I didn't understand. Could you please repeat the name? So Selmisch அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் Danke, können Sie mich mit Frau Selmisch verbinden? அப்போ Frau Selmischக்கு கனெக்ட் பண்றீங்களா கால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Verbindenனா to connect. Frau Selmisch ist heute leider nicht da. So unfortunately she didn't come. Können Sie morgen noch einmal anrufen? நாளைக்கு ஒரு தடவை கால் பண்றீங்களா அப்படின்றாங்க. Ja, natürlich, of course. Können Sie mir die Durchwahl von Frau Selmisch geben? So அப்பனா அவங்களோட டைரக்ட் நம்பர் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Yeah, das ist die 4319. ஸோ நம்பர் சொல்றாங்க. Vielen Dank. Bitte auf Wiederhören, auf Wiederhören. இப்போ மீனிங் புரிஞ்சுதா? Yes, ma'am. ஓகே. ஸோ இப்போ வந்து சில டெலிஃபோன் கால்ஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணுன்றது இங்கே எழுதியிருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் கால் பண்ண உடனே என்ன பண்ணுவீங்க? குட்டன் டாக், மை நாம ஈஸ்ட் அப்படின்னு உங்கள் நேம் சொல்வீங்க இல்லைங்களா ஸ்டார்டிங்கில். ஸோ ஜி முஸ்டன் eine bestimmte person நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆள்கிட்ட பேசணும். அப்போ என்ன சொல்லணும்? கானிஷ் பிட்ட மிட் ஃப்ரௌ. லேடினா ஃப்ரௌ போட்டு அவங்க நேம் போடுங்க. ஜென்ஸ்னா ஹெரன் போட்டு அவங்க நேம் போட்டு ஸ்ப்ரெஷன். நான் வந்து இந்த லேடி கிட்ட இல்லை அந்த சார் கிட்ட பேசலாமா அப்படின்னு. இல்லைன்னா ஜி மஸ்டன் எட்வஸ் ஃப்ராகன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு, என்கொயரி இருக்குன்னா கானிஷ் ஜி எட்வஸ் ஃப்ராகன், கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங். ஜி ஹாபன் எட்வஸ் நிக்ட் ஃபர்ஸ்டாண்டன். உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா என்ன பண்ணணும்? என்ஷுல்டிகும் வி பிட்டர் அப்படின்னு கேட்கணும். இல்லைன்னா ஏதாவது ஸ்பெல்லிங் வேணும்னா können Sie das buchstabieren, நீங்கள் ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லணும். ஜி verabschieden sich. verabschiedenனா பாய் சொல்லும்போது என்ன சொல்வீங்க? Vielen Dank. அப்புறம் auf Wiederhören. சேகன் கிடையாது, ஹோரன். சரி, இந்த ஓக்கு மேல உம்லோட் வரும் சரிங்களா? ஹோரன், ஆஃப் வீட ஹோரன். ஸோ பாய் சொல்லும்போது வீட ஹோரன் தான் சொல்லணும் சரிங்களா? ஸோ இவங்க என்ன சொல்றாங்க? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்? நோட்டியரன்ஸிஸ் ஆக்சன் வாட்டர் ஃபார் டிஃபிஷியஸ் சிச்சுவேஷன் நம்ம டெலிஃபோன் லேர்ன் அண்ட் ஜிசி ஹவுஸ் வெண்டிஷ் இதெல்லாம் இந்த மாதிரி டிப்பிக்கலாக எங்கே வேணாலும் யூஸ் பண்ணலாம் இல்லைங்களா? அந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணுங்கள், பை ஹார்ட் பண்ணுங்கன்னு இவங்கள சொல்கிறாங்க. புக்கிலேயே சொல்லியிருக்காங்க, நான் தனியாக சொல்லலை. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ வந்து 2 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துக்குமே என்ன ஹோம்ஒர்க் சொன்னதெல்லாம் நீங்கள் இது வரைக்கும் பண்ணலை சரிங்களா? லாஸ்ட் வீக்கோ அதுக்கு முந்தின கிளாஸ்லேயும் நான் ஹோம்ஒர்க் சொல்லியிருக்கேன், யாரும் பண்ணலை. நான் ஃப்ரைடே கிளாஸ்லேயும் ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தேன், அதுவும் பண்ணல. நேற்று கிளாஸ்லேயும் சொல்லியிருந்தேன், அதுவும் பண்ணல. ஸோ இன்றைக்கும் கொடுக்குறேன், இதுவும் பண்ணுவீங்களோ இல்லையோ. நீ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கு கிடையாது சரிங்களா?
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா A1ல் நீங்கள் எந்த அளவுக்கு ஹோம்ஒர்க் பண்ணுறீங்களோ அதே தான் A2க்கு போனீங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். A1லேயே நீங்கள் ஸ்டக் ஆகிட்டிங்கன்னா A2 உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இது என்னன்னா ஜீரூஃபன்பைடர் கம்ப்யூட்டர் ஃபெர்மா குரூபரான். ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கம்பெனி குரூபருக்கு கால் பண்ணுறீங்க. அங்கே வந்து ஃப்ரௌ ஸ்டாட்லர் அவங்கக்கிட்ட பேசணும். அது உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டரில் ஒரு கொஷன் ஒரு டவுட் இருக்குது. அதே அதர் சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க தி ஆர்பைட்டன் பைடர் ஃபெர்மா குரூபர். ஸோ நீங்கள் வந்து அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஆள். நீங்கள் வந்து அவங்க கனெக்ஷன் ஃப்ரௌ ஸ்டாட்லரோட கனெக்ஷன் வந்து பிஸியாக இருக்குது. ஆபர் ஆக் ஹர் மாயர் கன் ஃப்ராகன். ஸோ ஹர் மாயர்ன்றவரு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லலாம், கம்ப்யூட்டர் ப்ராப்ளம்க்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த கால் வந்து ரெண்டு ஒரு ஆப்போசிட் சைடு என்ன டாஸ்க்குன்னு கொடுத்துட்டாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து டயலாக் எழுதணும். இன்னொன்று என்னென்னா ஜிரூஃபன் in der Sprachschule and fragen Sie wann sind die Termine for die Prüfung. ஸோ நீங்கள் வந்து லாங்குவேஜ் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க. அங்கே வந்து நீங்கள் கால் பண்ணுறீங்க, எக்ஸாமுக்காக அடுத்த அப்பாயின்மெண்ட் எப்போ அப்படின்னு கேட்கணும். ஆப்போசிட் சைடு நீங்கள் அந்த ஸ்கூலில் வந்து இப்போ தான் ஜாயினே பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்து அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஆனால் ஹர் கிராமருக்கு கால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு சுச்சுவேஷனுக்கும் வந்து நீங்கள் டயலாக் எழுதினீங்கன்னா பெட்டர். ஸோ மோஸ்ட்லி அங்கே டெலிஃபோன் பண்ணும்போது நார்மலி ஃபேமிலி நேம் சொல்லுவாங்க. பெரியவங்க எல்டர்லி பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட ஃபேமிலி நேம் சொல்லிட்டு ஹலோ சொல்லுவாங்க. க்ளோஸ் பண்ணும்போது கட் பண்ணும்போது ஆஃப் வீட ஹோர்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஹலோ சொல்லிட்டு சீர்ஸ் இன்ஃபார்மலாக பேசிடுவாங்க. பெரியவங்க வந்து ஃபார்மலாக பேசி முடிப்பாங்க. ஜாப் ரூன் ஓம்ஸ் யார். ஸோ இது ஃபுல்லாகவே ஜாபை பற்றி அரவுண்ட் த சீசன் அரவுண்ட் த இயர். ஸோ இந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இந்த இது படிச்சுட்டு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் யாராச்சும் ஒருத்தவங்க படிங்க. அக்டோபர் ஃபெஸ்ட் இன் மியூன்ஷன். Oktoberfest in München. Das Oktoberfest gibt es seit 1810. Es begann im September und dauert bis Anfang Oktober. Insgesamt 16 to 18 Okay. 16 mit 18 அது டாகே வாமா. ஆமா Tage. Man kann essen und trinken und naturlich Karussell fahren. Jedes Jahr kommen über 6 Millionen Besucher. Viele Besucher kommen auch aus dem Ausland. Auf dem Oktoberfest arbeiten jedes Jahr 13,000 Menschen. ஓகே. ஸோ தஸ் அக்டோபர் ஃபெஸ்ட் வந்து எப்போத்துலேருந்து இருக்குன்னா 1810லேருந்து சின்ஸ் 1810லேருந்து இருக்குது. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எவ்ரி இயர் வந்து 6 செப்டம்பர்லேருந்து அன்ஃபாங் அக்டோபர் பிகினிங் ஆஃப் அக்டோபர் வரைக்கும் டோட்டலாக 16 to 18 டேஸ் நடக்கும். மன்கன் எசன் ட்ரிங்கன் ஒருத்தர் நம்ம அங்கே போனோன்னா நான் சாப்பிட்லாம், அங்கே வந்து குடிக்கலாம், நிறைய இது இருக்கும் ஸ்பெஷாலிட்டிஸ். அதுக்கப்புறமா கரூசல் அப்படின்னு அந்த ஜெயிண்ட் வீல் ஏறலாம். ஏடஸ் யார் எவ்ரி இயர் வந்து 6 million விசிட்டர்ஸ் வராங்க. மெனி விசிட்டர்ஸ் கம் ஃப்ரம் த அப்ராட்லேருந்து கூட நிறைய விசிட்டர்ஸ் வராங்க. ஆஃப் டெம் அக்டோபர் ஃபெஸ்ட் ஆர்பைட்டன் ஏடஸ் யார் 13,000 மென்ஷன். ஸோ அந்த அக்டோபர் ஃபெஸ்ட்ல டோட்டலாக எவ்ரி இயர் 13,000 பீப்புள் வேலை செய்கிறாங்க. ஸோ எந்த பிக்சர்
Next. Weihnachtsmarkt in Dresden. Weihnachtsmarkt in Dresden. They Vierzehnten. Vierunddreißig. Very good. Dresden. Weihnachtsmarkt. Den Dreiselmarkt. Ist der älteste Weihnachtsmarkt in Deutschland und jedes Jahr kommen 25 Millionen Besucher, 240 Händler verkaufen ihre Waren. Eine Spezialität ist der Dresdner Stollen, aber es gibt auch andere Spezialitäten zum Essen und Trinken. Der Markt ist von Ende November bis 24 12 täglich geöffnet. So, Weihnachtsmarkt in Dresden அப்படின்னா கிறிஸ்மஸ் மார்க்கெட் இன் Dresden. ஸோ அது எப்போதுலேருந்து இருக்கு 1434லேருந்து Dresden Weihnachtsmarkt அப்படின்வாங்க, இல்லைன்னா Den Strieselmarkt. ஸோ இட் is der älteste Weihnachtsmarkt in Deutschland. அது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் கிறிஸ்மஸ் மார்க்கெட் இன் ஜெர்மனி. ஏடஸ் யார் காமன், இங்கே வந்து 2,5 அப்படி தான் படிக்கணும். 2,5 Millionen Besucher. So 240 Händler. So 240 traders சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா. ட்ரேடர்ஸ் வந்து அவங்களோட திங்ஸை சேல் பண்ணுவாங்க. ஐனிக் ஸ்பெஷாலிட்டேட் இஸ் ட்ரேஸ்னர் ஸ்டோலன். அவங்க வந்து ஃப்ரூட் லோஃப், பிரெட் லோஃப் மாதிரி அந்த ஃப்ரூட் லோஃப் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. Aber es gibt auch andere Spezialitäten zum Essen und Trinken. ஆனால் அது தவிர இன்னும் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். Der Markt ist von Ende November, end of Novemberலேருந்து 24/12. டேட்டு சொல்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு இல்லைங்களா. 24/12 STEN ஆட் பண்ணும். 24/12. ஸோ 24th 12th வரைக்குமே டெய்லி ஓப்பனாக இருக்கும். டேக்லிஷ்னா டெய்லி. ஸோ என்ன பிக்சர், என்ன ஃபோட்டோ? ஆவா மேம். எஸ். அடுத்தது வேற யார் படிக்கிறா? பவித்ரா படிக்கிறேன் மேம். சரிம்மா. The Sculpture Festival gift has 8,947 இது இயர் வந்து படிக்கும்போது ஒரு நிமிஷம் பவித்ரா. ஸோ இயர் படிக்கும்போது எப்படி படிக்கணும்னா 1946 அப்படிதான் படிக்கணும். இயரை பத்தி படிக்கும்போது எல்லாருக்குமே சொல்றேன், சரிங்களா? 1946. ஓகே மேம். 1946 und es findest Jahres im Juli und August statt. Die Attraction ist die Bühne im See. Es gibt Platz für 7,000 Zuschauer. Jedes Jahr kommen es 250,000 Besucher und sehen berühmte Opern. Okay, so das Sculpture Festival gibt es seit 1946 und es gibt jedes Jahr im Juli und August statt. ஸோ எப்போ நடக்குதுன்னா 1946 இயர்லேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எவ்ரி இயர் ஜூலை அண்ட் ஆகஸ்ட்ல நடக்கும். தி அட்ராக்ஷன் இஸ் தி பூனா இம் ஜே. ஸோ மெயின் அட்ராக்ஷன் என்னன்னா சீல கடல்ல வந்து ஸ்டேஜ், பூனா ஸ்டேஜ். ஸோ ஸ்டேஜ் இன் த சி. Es gibt Platz for 7,000 Zuschauer. So 7,000
ஆடியன்ஸ்க்கு இடம் இருக்கு. ஏடிஸ் யார் வந்து 2,50,000 விசிட்டர்ஸ் வராங்க. எதுக்காகன்னா அந்த ஒபேரா சாங்ஸ் பாடுவாங்க இல்லைங்க, அதை கேட்கறதுக்காக வராங்க. ஓகே, இது வந்து நீங்க இந்த ஈவெண்ட்டை பத்தி நீங்க யார்கிட்டச்சும் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லணும்னா, இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ஈவெண்ட்டை பத்தி பேசலாம். ஓ இஸ் தஸ் எங்க இருக்கு, ஒன் இஸ் தஸ் எப்போ நடக்குது, சைட் ஒன் கிஃப்ட் இஸ் தஸ் சின்ஸ் எப்போத்துலேருந்து நடக்குது, வி ஃபீல் அ பிசுக்கர் காமன் ப்ரோ ஒயார் ஸோ எவ்ரி இயர் வந்து எத்தனை பேர் விசிட்டர்ஸ் வராங்க, வாஸ் கேன் மன் டாட் மார்க்கர் நாங்கள் போனால் என்ன பண்ணலாம் ஒருத்தர் அப்படின்றத பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா, இந்த ஆடியோ கேட்டுட்டு நீங்கள் வந்து இந்த கெல்னரின் ஹேண்ட்லர் ஸ்டாட்டிஸ்ட் இவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு, எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறாங்கன்னு கிடையாது, சாரி. இப்போ ஆடியோ கேட்டால் அந்த ஆடியோ யாரை பற்றி இருக்கு, 1 2 3 ஆர்டர் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஆடியோ யார் பேசுகிறா, செகண்ட் ஆடியோ யார் பேசுகிறா, தேர்ட் ஆடியோ யார் பேசுகிறா. அதே சேம் ஆடியோவில் வந்து இந்த சென்டென்ஸ் வந்து யார் சொன்னா, கெல்னரினா ஹேண்ட்லரா இல்லை இந்த ஸ்டாட்டிஸ் பர்சனை யார் சொன்னா அப்படின்றத கண்டுபிடிக்கணும். Person 1. Bitte alle Statisten auf die Bühne. Die Proben beginnen in 10 Minuten. Achtung bitte, alle Statisten auf die Bühne. Ich arbeite jeden Sommer als Statist bei den Bregenzer Festspielen. Also, ich bin kein Schauspieler, ich muss keinen Text lernen und nichts sagen. Aber ich bin jeden Abend auf der Bühne. Ich mag Opern sehr. Das ist wirklich toll und interessant, aber man verdient nicht viel Geld. Es ist mehr ein Hobby. Person 2. ஓகே, இது யார் பேசினா, யாரு? ஹேண்ட்லர் ஆகும். யாருப்பா? ஹேண்ட்லர். இருங்க, மறுபடியும் ஆடியோ ப்ளே பண்றேன், ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. சரி, நான் மறுபடியும் ப்ளே பண்றேன். 1. Bitte alle Statisten auf die Bühne. Die Proben beginnen in 10 Minuten. Achtung bitte, alle Statisten auf die Bühne. Ich arbeite jeden Sommer als Statist bei den Bregenzer Festspielen. Also, ich bin kein Schauspieler, ich muss keinen Text lernen und nichts sagen. Aber ich bin jeden Abend auf der Bühne. Ich mag Opern sehr. Das ist wirklich toll und interessant, aber man verdient nicht viel Geld. Es ist mehr ein Hobby. Person 2. ஓகே, Kellerina. ஸ்டாட்டிஸ்ட்னு நிறைய தடவை சொல்லியிருக்காங்களே, ஸ்டாட்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது Guten Tag. Ich hätte gern einen Stollen und 5 Lebkuchen. Gerne, die Dame. Das macht dann 18,50 €. Brauchen Sie eine Tüte? Ich arbeite hier in Dresden auf dem Striezelmarkt. So heißt bei uns der Weihnachtsmarkt. Meine Frau und ich, wir haben hier einen Stand und wir verkaufen den berühmten Dresdner Stollen. Stollen wollen die Leute immer kaufen und das ist natürlich gut für uns. Und die 4 Wochen Arbeit auf dem Striezelmarkt machen jedes Jahr wieder Spaß. ஸோ இது யாரு? ஹேண்ட்லர். Person 3.
So, Vorsicht bitte, Vorsicht heiß, Entschuldigung, Achtung bitte. So, also 2 halbe Händel. Für wen sind die? Ich arbeite jedes Jahr als Kellnerin auf der Wiesn, also auf dem Oktoberfest. Man braucht viel Kraft, wir tragen 20 Kilo, denn die Gläser sind schwer. Nach der Arbeit bin ich wirklich sehr müde und alles tut weh. Aber ich verdiene in den 2,5 Wochen viel. Und es ist auch lustig. Die Leute sind alle gut gelaunt und feiern. Okay. ஸோ இப்போ வந்து இந்த சென்டென்ஸ் யார் சொன்னான்னு நீங்கள் சொல்லணும். த ஜாப் இஸ் அன்ஸ்ட்ரெங்கட் aber ich verdiene viel Geld. இந்த 3 பேரில் யார் சொன்னா? மறுபடியும் வேணா ப்ளே பண்ணுறேன், ஃபுல் ஆடியோ ப்ளே பண்ணுறேன். நல்லா கேட்டுக்கங்க. இந்த 3 வார்த்தைங்க யார் யார் சொன்னான்னு மட்டும் கண்டுபிடிக்கணும். Person 1. Bitte alle Statisten auf die Bühne. Die Proben beginnen in 10 Minuten. Achtung bitte. Alle Statisten auf die Bühne. Ich arbeite jeden Sommer als Statist bei den Bregenzer Festspielen. Also, ich bin kein Schauspieler, ich muss keinen Text lernen und nichts sagen. Aber ich bin jeden Abend auf der Bühne. Ich mag Opern sehr. Das ist wirklich toll und interessant, aber man verdient nicht viel Geld. Es ist mehr ein Hobby. Person 2. Guten Tag. Ich hätte gern einen Stollen und 5 Lebkuchen. Gerne, die Dame. Das macht dann 18,50 €. Brauchen Sie eine Tüte? Ich arbeite hier in Dresden auf dem Striezelmarkt. So heißt bei uns der Weihnachtsmarkt. Meine Frau und ich, wir haben hier einen Stand und wir verkaufen den berühmten Dresdner Stollen. Stollen wollen die Leute immer kaufen und das ist natürlich gut für uns. Und die 4 Wochen Arbeit auf dem Striezelmarkt machen jedes Jahr wieder Spaß. Person 3. So, Vorsicht bitte, Vorsicht heiß, Entschuldigung, Achtung bitte. So, also 2 halbe Händel. Für wen sind die? Ich arbeite jedes Jahr als Kellnerin auf der Wiesn, also auf dem Oktoberfest. Man braucht viel Kraft, wir tragen 20 Kilo, denn die Gläser sind schwer. Nach der Arbeit bin ich wirklich sehr müde und alles tut weh. Aber ich verdiene in den 2,5 Wochen viel. Und es ist auch lustig. Die Leute sind alle gut gelaunt und feiern. Okay, இப்போ சொல்லுங்க. The job is anstrengend aber ich verdiene viel Geld. ஜாப் வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும், ஆனால் நிறைய மணி ஏர்ன் பண்ணுவேன். Statist தானே? Kellner. Der Arbeit macht Spaß, aber ich bekomme nicht viel Geld. ஒர்க் வந்து நல்லா ஜாலியாக இருக்கும், ஆனால் நிறைய மணி ஏர்ன் பண்ண மாட்டேன். Statist தானே? அப்புறம் ஸோ we are verkaufen viel und es ist jedes Jahr wieder schon. We are selling, நிறைய சேல் பண்ணுறோம், ஸோ எவ்ரி இயர் நல்லா இருக்கு அப்படின்றாங்க. ஓகே, ஸோ இதோட வந்து உங்களுக்கு 10th லெசன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பேஜ் நல்லா படிச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கால் பண்ணும்போது என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ sich melden, guten Tag, mein Name ist, hier ist, Sie sprechen mit அப்படின்னு எல்லாம் சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு பர்சனோட பேசணுன்னா இப்படி பேசலாம், ஏதாவது கொஷின்ஸ் இருக்குன்னா இப்படி கேட்கலாம். ஸோ நீங்கள் நாளைக்கு பண்ண முடியுமா, இல்லை திருப்பி அந்த மாதிரி மறுபடியும் சொல்ல முடியுமா, உங்களுக்கு ஏதாவது சரியாக கேட்கலன்னா மறுபடியும் சொல்ல முடியுமா, ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா, எனக்கு புரியல. ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க.
நம்ம நாளைக்கு வந்து 11th லெசன் போக போகிறோம்.